நமக்கெல்லாம் கொடுத்து கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுக்க இதை பார்த்துட்டு இருக்கும்பொழுது இறைவன் வந்து எப்படியெல்லாம் நமக்கு ஒரு அருளை வாரி வழங்குகிற இதை விட ஒரு பெரிய பாக்கியம் லைஃப்பில் நம்ம பண்ணவே முடியாது. இந்த தீபத்தை ஒரு பாடலாக நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு அற்புதமான பாடல். அண்ணாமலையாருக்கு தீபம் எரிகின்றது, கார்த்திகை தீபம் எரிகின்றது, தீபம் எரிகின்றது, கார்த்திகை தீபம் எரிகின்றது, சிவரூபம் தெரிகின்றது, நம் பாவம் மறைகின்றது, சிவரூபம் தெரிகின்றது, நம் பாவம் மறைகின்றது, தீபம் எரிகின்றது, கார்த்திகை தீபம் எரிகின்றது. அண்ணாமலைக்கு அரோகரா, அருணாச்சல சிவ அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, அருணாச்சல சிவ அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, அருணாச்சல சிவ அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, அருணாச்சல சிவ அரோகரா. உண்ணாமுலையுடன் அண்ணாமலையான் அழகுடன் பவனி வருகின்றான், பொன்னான மாலையில் சங்கரன் அவனின் மின்னும் ஜோதியாய் திரிகின்றான். எண்ணும் எழுத்தும் நானே, சொல்லும் செயலும் நானே, எண்ணும் எழுத்தும் நானே, சொல்லும் செயலும் நானே என்று அண்ணாமலையான் அன்பருக்கெல்லாம் சொல்லாமல் சொல்கின்றான். ஈசன் எல்லோர்க்கும் அருள்கின்றான். அண்ணாமலைக்கு அரோகரா, அருணாச்சல சிவ அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, அருணாச்சல சிவ அரோகரா. தீபம் எரிகின்றது, கார்த்திகை தீபம் எரிகின்றது, சிவரூபம் தெரிகின்றது, நம் பாவம் மறைகின்றது, ஜோதி தெரிகின்றது, கார்த்திகை ஜோதி தெரிகின்றது, தீபம் எரிகின்றது, கார்த்திகை தீபம் எரிகின்றது. அண்ணாமலை தீபம், கார்த்திகை தீபம், இது அண்ணாமலை தீபம், இது கார்த்திகை தீபம், கொடியினை ஏற்றுவது கார்த்திகை தீபம், வாழ்க்கையின் கொடியினை ஏற்றும் கார்த்திகை தீபம். ஹரஹர நம பார்வதி பதையே, நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ரொம்ப அதாவது இந்த தீபம் எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு ஒளி விளக்கா இருக்கு அப்படிங்கிறத வந்து பாடல்கள் மூலமா சொல்லியிருக்கீங்க. திருமதி சிந்துஜா, இப்போ மகாதீபத்துக்கு தொடர்ந்து இப்போ கீழே வந்து அந்த சொக்கப்பனை நிகழ்வு இதெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ மகாதீபம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பக்தி பரவசத்தோட பக்தர்களோட வெள்ள காட்சிக்கு நடுப்புற வந்து நடந்திருக்கு. எந்த அளவிற்கு இப்போ அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து இனி எப்படி இருக்கும்? இப்போ இந்த மகாதீபம் உங்களுக்கு எப்படி நெருக்கமா இருக்கும்? மகாதீபம் இந்த சம்ஸ்காரத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு, இந்த கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு தெவிட்டாத தெள்ளமுது அப்படின்னு சொல்லலாம். ஏற்பட்ட ஜோதிப்புழமாக இருக்கக்கூடிய பெருமான் ஜோதிப்புழம்பாக அஞ்ஞானிகள் கண்ணிலும் படக்கூடிய வண்ணம் திகழ்கிறான் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம பார்த்த மாதிரி. இதுக்கு பிறகு மாவடி சுற்றுதல் அப்படிங்கிறது இருக்கும், சக்கப்பனை ஏற்றுவது அப்படிங்கிறது இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, திருப்பரங்குன்றம் கோயிலில் நிறைய கோவில்களில் இன்றைய தினம் சக்கப்பனை ஏற்றுறது, மாவடி சுற்றுறது இதெல்லாம் இருக்கும் வழக்கமாக. இப்படி இதோட ஹைலைட்டே என்னென்னா, அந்த அர்த்தநாரீஸ்வரர் ஆடிக்கொண்டு வரக்கூடியதும் அதே நேரத்தில் மகாதீபம் ஏற்றக்கூடியதும் இதெல்லாம் ஒரு ஒரு காலங்கள் கடந்தும் இந்த நிகழ்வு பக்தர்களுடைய மனதில் குடியிருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தூண்டுவதாகவே இருக்கிறது. அதாவது இதெல்லாம் வெளிப்புற விஷயங்கள், இதெல்லாம் வந்து எப்போவுமே நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த அண்ணாமலை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்மளையும் அறியாமல் இழுக்கக்கூடிய சக்தி. ஒரு ஃபாரினர் வரார், ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட் அப்படிங்கிற, அவருக்கும் அண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக அவர் கிராட்டிடியூடை காட்டணும்னா அதுதான், மனம் வெவ்வேறாக இருந்தாலும் மதம் வெவ்வேறாக இருந்தாலும் அந்த ஆத்மாவை சுண்டி இழுக்கிறது அந்த அந்தராத்மாவான அண்ணாமலை.
அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெரிகிறது. இப்படி இந்த அற்புதமான இந்த திருக்காட்சியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அம்பிகை அபித குச்சாம்பாள் குதித்து குதித்து வரக்கூடியதான அந்த வைபவத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திருவண்ணாமலைங்கிறது எத்தனையோ மகான்களை இழுத்த ஒரு திருநகரம். இழுத்தங்கிறது இல்லை, இழுத்து கொண்டிருக்கிற, இழுக்க போகக்கூடிய ஒரு மனோகரமான திருநகரம். 5 வயசு வரைக்கும் பேசவே இல்லை, அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஆன்ம ஞானத்தை தேடி வேலூர்லேருந்து ஈசான்ய லிங்கத்திற்கு பக்கத்தில் வந்து ஞான நிஷ்டையில் ஆழ்ந்த ஈசான்ய ஞான தேசிகர் வடபுற பெரிய கோபுர திருப்பணிக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த அம்மணி அம்மாள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அம்மணி அம்மாவுடைய வாழ்க்கையை. அதே மாதிரி திருநெல்வேலியிலிருந்து ஈர்க்கப்பட்டு மலை மேலே உள்ள குகையில் தங்கி பல்லாயிரக்கணக்கான பாடல்களை இயற்றிய வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் வாழ்நாள் முழுக்க அங்க பிரதட்சணம் பண்ணார். எங்க அண்ணாமலையானுக்கு வாழ்நாள் முழுக்க அங்க பிரதட்சணம் பண்ண, அவர் பேரே அங்க பிரதட்சணம் அண்ணாமலை சுவாமிகள். ஏன்னா அவர் பண்ணிக்கொண்டே இருந்தார். அண்ணாமலையில் அடிக்க 1008 சிவலிங்கங்கள்னு கேள்விப்பட்ட, அதே போல கிரிவலம் செய்த இறை சுவாமிகள், அண்ணாமலையாருடைய திருக்கோவிலில் சமயக்குறவர் நால்வர்களுக்கு ஆராதனை செய்த, அண்ணாமலையாருக்கு பூமாலை கட்டி அழகு பார்த்த சடைச்சி அம்மையார், திருமுறை ஆறா கண்ணீரோடு ஓதக்கூடிய அழகானந்த அடிகளார், சைவமும் தமிழும் போல முருகப்பெருமானும் அருணகிரிநாதனும். இது ரெண்டுமே இணைந்து போகக்கூடிய பெயர்கள். கிளி ரூபத்தில் கந்தரந்தாதி கந்தர அனுபூதி திருவகுப்புகள் பாடி அண்ணாமலையானும் தானும் வெவ்வேறு இல்லை என்பதை காண்பித்து கொடுத்த அருணகிரிநாதர், இறந்த ஒரு பசுவை பழுக்க காய்ச்சின இரும்பாலான காலணிகளை அணிந்து கொண்டு உயிர்ப்பித்த வீர வைராகியமூர்த்தி சுவாமிகள், ஸ்ரீலங்காவிலிருந்து ஈர்க்கப்பட்ட ஞான பிரகாச சுவாமிகள், ஆதீன பட்டத்தை துறந்து அண்ணாமலையானுக்கு சேவை செய்த சோணாச்சல தேவர், அண்ணாமலையாருடைய அருளால பல அதிசயங்கள் நிகழ்த்தி பல தமிழ் பன்வல்கள் இயற்றின குகை நமச்சிவாயர், திருவண்ணாமலையில் இருந்து கொண்டே சிதம்பரத்தில் நெருப்பு பற்றி எரிகிறது திரையில அப்படின்னு சொன்ன குரு நமச்சிவாயர், ஞான கடும் துறவரத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்த தாய்மானவ பெருமான், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நீங்கக்கூடிய ராமலிங்க அடிகளார், காஞ்சியிலிருந்து ஈர்க்கப்பட்ட சிவபிரகாச சுவாமிகள், கேரளாவிலிருந்து வந்த சத்குரு சுவாமிகள், ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள் கொண்டு கொட்டலாம். இப்படி ஒரு மகான்களுடைய மகிமையை இப்படி இந்த கார்த்திகை தீப மகோத்சவத்தில் அண்ணாமலையானுடைய அருளால இத்தனை மகான்களும் தரிசித்த, இத்தனை மகான்களையும் அப்படியே ஒரு சேர இணைத்த அண்ணாமலையான் நமக்கு அருளை வழங்கினார். அந்த அண்ணாமலையான் எப்போதும் நமக்கு பரம கருணையை பொழிய அவனுடைய அருளாலே அவன் தாழ் வணங்குவோம். நியூஸ் 18 கண்டுகளித்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். நிச்சயமா உங்களுக்கும் இவ்வளவு நேரம் வந்து ஒரு இசையால ஒரு சொற்பொழிவை வந்து நேயர்களுக்கு வழங்கிய மூவருக்குமே நன்றி. அரங்கத்துக்கு வந்து நிறைய கருத்துக்களை திருவண்ணாமலை குறித்து பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். மூவருக்கும் நன்றி.